ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். இது வந்து அவங்க ஆளுங்கட்சி தரப்பு இவங்க வழக்கு கொடுத்தாங்க, எடுக்கல. அவங்க இஷ்டத்து மையத்துக்கு பேசலாம். அந்த கிரௌடுக்குள்ள பஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது மீறி பஸ்ஸை உள்ள இல்ல கொண்டு போவோம்னு சொல்லி சொன்னது ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்கள் தான். ஒரு அலட்சியம். நான் வந்து தெரியாம குத்திட்டேன், அவர் செத்துப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆதவர்ஜுனா சொல்றது வந்து ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ். விஜய் உள்ளிட்ட அந்த கட்சியினர் மேல புகார் இருக்குது. சிபிஐல விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அவர் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை. இப்ப மட்டும் இல்ல, முன்னாடி இழப்பீடுன்னு கொடுத்தாங்கல்ல, இழப்பீடு கொடுத்தது கூட உங்கள் மீதுதான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. நீ கொடுக்க 20 ரூபாங்கிறதே அந்த சாட்சிகளை மறைப்பது அப்படிங்கிற நடவடிக்கை தான் மாறுது. அவர் ராதாகிருஷ்ணன் வந்து வெளியே சொல்றாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியே வந்து வேற விசாரணைகள் நடந்தது, நீங்க ராஜினாமா பண்ணுங்கிற இது நடந்தது, நீங்க வந்து இது பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி நடந்தது. உடனே இது வந்து இவர் வந்து ஒரு பால் தூக்கி அந்த பக்கம் போட்டாரு அப்படின்னு சொல்லலாம், யூகிக்கலாம். சாத்தியம் இருக்கா அப்படின்னா இருக்குது, இல்லை, அதை வந்து மக்களுக்கே விட்டுரும். ஆனால் தாவேக்கா அப்படி செய்யாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு அப்படி இல்லை. வெளியில குதிரை பேரம் நடக்கிறது அப்படின்னு தாவேக்கா மேல வெளிப்படையாக அப்பட்டமா தெரியும் பொழுது தாவேக்கா செய்வதை நியாயப்படுத்தணும். இவங்க எல்லாருமே குதிரை பேரம் நடத்தினாங்க, திமுக குதிரை பேரம் நடத்துகிறது, திமுக நம்முடைய எதிரி, திமுக ஆட்சியை கிடைக்க பார்க்கறது இப்படிங்கிற நரேஷன் வழியாக தாங்கள் செய்வதை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வேலை செய்யறாங்க. திமுக குதிரை பேரத்தில் ஈடுபடலையா, பாருங்க 50 கோடி, பாருங்க 30 கோடி, பாருங்க 35 கோடி, பாருங்க 150 கோடி இப்படின்னு பேசும் பொழுது நடுநிலையாளர்களுக்கு நடுக்க வந்தது. இந்த ஒரு எம்எல்ஏ தூக்கி கொண்டு இந்த பக்கம் வந்து உட்கார வைக்கிறதுக்கு 150 ஊர்கா போட போறாங்க. அதை வச்சு அந்த எம்எல்ஏ வச்சு ஒன்றிய அரசு, பாஜக இப்படி எல்லாம் சொல்லி வன்னி அரசு சட்டமன்றத்திலே பேசுறாரு. நமக்கு தேவையில்லாத நெருடலா இருக்குது. அப்போ இவங்களை வந்து பெரும்பாலும் இது சுமை, பாரம். இந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னு சொன்னா நமக்கிட்டே முழு வலு வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கட்சியிலிருந்தும் தூண்டில் போடுறாங்க. ஹரியானா, மகாராஷ்டிரா, நியூ டெல்லி இங்க நடந்த வந்து தேர்தல்கள் எல்லாம் முறைகேடானது, சட்டவிரோதமானது, அது ஒரு முறைகேடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கையெழுத்து கேட்டா பிஜேபியோட கள்ள கூட்டணி வைத்திருப்பதாக தாவேக்கா சொல்லுகிற திமுக கையெழுத்திட்டு இருக்கிறது. நேரடியாக பாஜகவை எதிர்த்து நிற்கிற தாவேக்கா அதை கையெழுத்து. ஏன்னு கேட்டா இவங்க தரப்ப என்ன சொல்றாங்க, அவன்கிட்ட தான் எம்பி இல்லையே, கையெழுத்து போடுறதுக்கு உனக்கு கையெழுத்து போட தெரிஞ்சா போதும், கை இருந்தாலே போதும், கை நாட்டு கூட வைக்கலாம். அந்த பக்கம் வந்து பாஜக முட்டு கொடுக்கணும். எப்படி முட்டு கொடுக்கறது? பாஜகவை எதிர்க்காமலே முட்டு கொடுக்கும். இந்த குறிப்பிட்ட தமிழ்நாட்டு உரிமைகளை பாதிக்கிற விஷயங்கள் தொடர்பாக டிஸ்கஷன் நடந்தக்கூடாது. நடக்க வேண்டிய டிஸ்கஷன் எது அப்படின்னா இடைத்தேர்தல் பற்றியது. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஓட்டு கேட்கறத மட்டுமே வேலையா வச்சிருக்கிற ஒரு கட்சி, நீ வேலை பார்த்து ஓட்டு கேளு. தமிழ்நாட்டுல இவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. செய்யலன்னா என்ன காரணம்? டிஎம்கே காரணம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டிஎம்கே காரணம், வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே காரணம். அப்படின்னா இது வந்து ஒரு பச்சையான ஒரு பிஜேபி பாணியிலான ஒரு பாலிடிக்ஸ். கேஸ் நடந்து கொண்டிருக்கும் போது என்ன யோகியதையின் அடிப்படையில, என்ன தார்மீக உரிமையின் அடிப்படையில ஆதவர்ஜுனா அந்த போஸ்ட்ல இருக்காருன்னு இருக்குல்ல, இவர் ராஜினாமா செய்ய வேண்டும்னு கோரிக்கை வர வேண்டாமா? உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட அந்த வேட்பாளர்களுக்கும் ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணும்போது நீங்க எதை புடுங்கி கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? எங்களுக்கு 20 கோடிலாம் வேண்டாம், எங்க அப்பா வந்து தியாகத்தின் திருவுருவம், அவர் நடந்தாருன்னா நடந்தே இந்த உலகத்தை பூமியை அளந்துருவாரு, அதனால வேண்டாம், தொகுதியில இறங்கி எப்படியும் நடந்தாருன்னா 2 தொகுதி அவரே நடந்தே ஜெயிச்சிருவாரு சொல்ல வேண்டியதானே? என்ன வெங்காயத்துக்கு நீங்க 20 கோடி ரூபாய் கேட்டீங்க, என்னதுக்கு அந்த செலவுக்கு நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா? விஜயண்ணா, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம்ண்ணா, நீங்க நல்லாட்சி கொடுத்தாலே போதும்ண்ணா, அமைதியா இருங்கண்ணா. எதுவுமே பண்ணாம நல்லாட்சி வெங்காயமா வரும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிறுவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழ்நன் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு 2 முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று, காலையில் வந்து முதலமைச்சர் காலையிலே தலைமைச் செயலகத்துக்கு வந்திருப்பாரு, இல்லை சாயந்தரம் அவர் கிளம்பி போயிருப்பாரு. இதுதான் ரெகுலராக நடக்கிற முக்கியமான செய்தி. ஒன்று, சரண் ஜெயராமன் அப்படின்னு சொல்லி திமுக ஜென்சி அதில் ரொம்ப ஆக்டிவா இருந்தவர் விடிய காலம் 4:30 மணிக்கு போய் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு சம்பவம். எதனால அவர் வந்து அந்த மொபைல்லாம் லூர்த்து மேரி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு தன்னை வந்து ஒரு பாடி ஷேமிங் பண்ணிட்டாரு, உடம்ப வச்சு கிண்டல் பண்ணிட்டாரு, கிண்டல் கேலி செஞ்சுட்டாரு, வீடியோ போட்டுக்கிறாரு. அதில் இன்ஸ்டாவில் போட்டதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மனசை வந்து ரொம்ப காயம். நான் சொல்றதுக்கு நான் வந்து நான் இது நம்ம பொதுவில் சொல்றது இல்லை. ஒரு பெண் வந்து இப்படி பேசியிருக்கிறாங்க, உன் வாயை பாருடி, இப்போ வாய் எப்படி இருக்கு பாரு, இப்போ வாய் இதனால தான் இப்படி ஆச்சு இப்படின்னு சொல்லி இந்த புகார் கொடுக்க வந்திருக்க பெண்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தங்க வந்து ஒரு பெண் கருத்து வச்சதுக்கு பதில் சொன்னதுக்கு இவ்வளோ கேவலமாக, இது வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு சொல்கிறேன், நானே சென்சார் பண்ணிட்டு, ரொம்ப கேவலமான முறையில் இவங்க பேசியிருக்கிறாங்க.
ஒரு பெண்ணை, அந்த பெண்ணை வந்து ரொம்ப கொச்சையாக இது வந்து அவங்க ஆளுங்கட்சி தரப்பு இவங்க வழக்கு கொடுத்தாங்க எடுக்கல, அவங்க இஷ்டத்து மையத்துக்கு பேசலாம், அவங்க வழக்கு கொடுத்தா எடுக்கல, இப்ப அவங்க வழக்கு கொடுத்திருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம். அதுல அதிகாரம் யார் கையில இருக்குதுங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி வீட்டுல போய் பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை கூப்பிட்டு இப்படி பண்ணக்கூடாதுப்பா, தப்பு, பாடி ஷேமிங் பண்றது தப்புன்னு கூப்பிட்டு விசாரிக்கிறத சொல்லலாம். ஆனா கைது, அந்த வீடியோ நீக்கிரு அப்படின்னு சொல்லலாம். கைது அப்படிங்கிற நடவடிக்கையை நோக்கி போறது இருக்குல்ல, அது வந்து பாடி ஷேமிங்காக இல்லை. அவங்க வந்து பவுடர் ஷேமிங் பண்ணிட்டாரு. அவரு சரத் வந்து, அமைச்சர் சரத் வந்து யூஸ் பண்ணது பவுடர் தான், அவர் தான் அந்த வீடியோ பரப்பி விட்டாரு அப்படின்னு சொன்னது மட்டும் அவர் சொன்னது மட்டும் இல்லாம அவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்வதற்கு, சம்பந்தப்பட்ட நபர் அமைச்சரை கைது செய்வதற்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக வழக்கு தொடுத்திருக்கிறார் எனும் பொழுது, அமைச்சர் சரத்தை கைது பண்ணாம இருக்கிறதுக்கு நீ கொடுத்த வழக்கே இன்வேலிடு, நீனே யோக்கியன் இல்லை அப்படின்னு ஒரு பொது வெளியில பரப்புவதற்கு அதற்கான ஒரு டாக்டிக். நீங்க டாக்டிக் வந்து அது அவங்கள்ட்ட வந்து ஒரு பொதுவான டாக்டிக்காக தான் இருக்குது. இன்னொரு வகையில டாக்டிக் சொல்லணும்னா, கரூர் சம்பவம், அந்த சம்பவம் வந்து ஒரு துயரமான சம்பவம், ஒரு ஸ்டாம்பீடு. அந்த ஸ்டாம்பீடுக்கு வந்து காவல்துறை தான் அந்த வேலையை செஞ்சது, கொலை குற்றம் செய்தது, காவல்துறையை பயன்படுத்தி, காவல்துறையை ஒரு கூலிப்படை போல பயன்படுத்தி இவர்கள் வந்து கொலை செய்தார்கள் அப்படின்ட்டு அன்றைய அரசாங்கம் தொடர்பாக ஒரு புகாரை அவர் வச்சிருக்காரு. நல்லா கவனிச்சு பாருங்க. புகார் யார் மேல? அந்த சம்பந்தப்பட்ட கேஸ்ல A2 வந்து ஆதவர்ஜுனா. A2 ஆதவர்ஜுனா ஸ்டேட்டா வந்து அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்காரு, அமைச்சரா இருக்காரு. அவர் சொல்றாரு காவல்துறை தான் கொலை செய்தது. ஒரு குற்றம் தொடர்பாக அது குற்றம், அது விபத்து, இதுவாக குற்றம்னா என்ன வகையிலான குற்றமா இருக்க முடியும்னா, அன்னைக்கு வந்த ஆடியோ அல்லது வந்த விவரங்கள் அடிப்படையில் அந்த கிரௌடுக்குள்ள பஸ் வரக்கூடாது அப்படின்னு சொன்னபோது அதை மீறி பஸ்ஸை உள்ள இல்லை கொண்டு போவோம்னு சொன்னது ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்கள் தான் எனும் பொழுது, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்கிற முறையில் பொறுப்பு இல்லாமல் நடந்து கொண்டதன் காரணமாக 41 லட்சம் உயிர்கள் போனது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அலட்சியம். நான் வந்து தெரியாம குத்திட்டேன், அவர் செத்துப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. உன்னுடைய அலட்சியம், உன்னுடைய நடவடிக்கை, அந்த குறிப்பிட்ட மரணத்துல உன்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிற வகையில இல்ல. சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க எல்லாம் சாகும் போது போலீஸ் வந்து பாதுகாக்கல, தடுக்கல, அவங்க சாகும் போது தடுக்கல போலீஸ் அப்படின்றாங்க. மக்கள் நியாய உணர்வுடையவர்கள் அந்த நேரத்துல பார்த்தாங்க. வந்த காணொலிகளை இப்ப கூட திரும்பி எடுத்து பார்த்தாங்கன்னா, காவல்துறையினர் தான் இந்த ஆம்புலன்ஸை வந்து தடுத்தவங்க இருக்காங்களா, அவங்கள 4 அப்பி இன்னும் மேற்கொண்டு உயிர் பலிகள் ஆகாம தடுத்தது வந்து அன்றைய காவல்துறையோட பங்கு. அதனால காவல்துறையினர் வந்து அடிக்க மாட்டாங்க, மக்களுக்கு எதிராக வன்முறையை நிகழ்த்த மாட்டாங்கன்னா, தூத்துக்குடி சம்பவம் தெரிஞ்சவங்களோ, ஃபெரிங் ஜெயராஜ் விஷயம் தெரிஞ்சவங்களோ, இன்னும் நிறைய என்கவுண்டர் படுகொலைகளோ அல்லது காவல்துறையில் நடக்கிற சிறையில் லாக்அப் டெத் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது காவல்துறை அப்படிலாம் செய்யவே மாட்டாங்க. அவர் மனித புனிதர்கள்னு சொல்ல வரல. ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் ஆதவர்ஜுனா சொல்றது வந்து ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ். இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இல்லை. மொத்த பேருமே லைவ்ல எல்லாத்தையும் பார்த்தோமே, எல்லாமே லைவ்ல தானே நடந்தது. லைவ்ல பார்த்தாலும் கூட நீங்க வந்து பொய் வந்து இன்னைக்கு நேரத்துக்கு பறக்கலங்க. அது அந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்த பொழுதே இது வந்து நேரடியா இது வந்து அங்க இருக்கிற லோக்கல் அமைச்சர்கள் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே வீடியோ போட்டார் ஃபெலிக்ஸ். அதுக்கப்புறம் தாவைக்கெல்லாம் சேர்ந்திருக்காரு. ஸோ டாக்டிக்ஸ் வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை. அந்த பக்கம் டேக் டைவர்ஷன் மாதிரி இந்த டேக் டைவர்ஷன் அரசாங்கம் பவுடர் உருட்டினார்னு சொன்னவர் கைது பண்ணு. இங்க இவ்வளவு பேர் செத்து போயிருக்கிறாங்க, பழிய வந்து இன்னொருத்த மேல போடு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஆபாசமா பேசுறாங்க, ஆபாசமா பேசுறவங்களே புகார் கொடுத்து எதிர் முகாம்ல இப்போ வந்து இந்த முகாம்ல ஆபாசமா பேசல, இந்த முகாம்ல ஆபாசமா பேசுறான்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்மகிட்ட பேட்டி கொடுத்த தோழர் கனகராஜ் வந்து பேசும்போது சொன்ன, மாதர் சங்கம் வந்து இங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் செய்யும்போது அந்த பெண்கள், அவங்க மாதர் சங்கத்தை சேர்ந்தவர்கள், அவங்க உங்ககிட்ட வந்து என்ன வம்புழுத்தாங்க? பெண்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமைகளும் பொதுவான ஆர்ப்பாட்டம். அது அவங்க இன்னைக்கு இல்லை, அந்த சங்கத்துக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கு, வரலாறு இருக்குது. அவங்க இறங்கி போராடுறாங்க. நிறைய பொள்ளாச்சி அந்த பாலியல் குற்றம், அந்த கூட்டா சேர்ந்து அவங்க பண்ண அட்ராசிட்டிஸை வெளியே கொண்டு வந்து மாதர் சங்கத்துக்கு பங்கு இருக்குது. அவங்க யாருன்னே தெரியாம, எங்களுக்கு வரலாறுலாம் தேவையில்லை, வரலாறு தேவையில்லைங்க, மாதர் சங்கம் யாருன்னே எனக்கு தேவையில்லை, நீங்க வந்து எங்க அண்ணனுக்கு எதிராக பேசினா வண்டோட்டையா திட்டுவோம், இப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கிற, டைவர்ஷன் இருக்கிற பாலிடிக்ஸினுடைய தொடர்ச்சி தான். இதுல மேலிருந்து கீழே வரைக்கும். கரூர் சம்பவத்தை எடுத்துக்காங்க. கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிற தகவல் வருது. இப்போ அரபு நாடுகளில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க, யாருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிறாங்க, இறந்து போயிடுறாங்கன்னு சொன்னா பிளட் மணி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஒருவேளை மன்னிக்க தயாராக இருந்தால் இவங்க ஒரு காசு கொடுத்து அந்த குற்ற நடவடிக்கை திருப்திப்படுற அளவுக்கு காசு கொடுக்கணும். ஏதோ ஒன்று அவங்க திருப்திப்பட்டாங்க, அவங்க மன்னிக்க விரும்பினால் மன்னிப்பு. ஆனால் இங்கே சட்டத்தில், தமிழ்நாட்டில் இந்திய சட்டத்தில் அப்படி இல்லை. விஜய் உள்ளிட்ட அந்த கட்சியினர் மேலும் புகார் இருக்குது. சிபிஐல விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அவர் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடி இழப்பீடுன்னு கொடுத்தாங்கல்ல, 20 லட்சம் இழப்பீடு கொடுத்தது கூட உங்கள் மீது தான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. நீ கொடுக்க 20 ரூபாங்கிறதே அந்த சாட்சிகளை மறைப்பது அப்படிங்கிற நடவடிக்கையாக தான் மாறுது. ஏற்கனவே வந்து அந்த சிபிஐக்கு போகணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி
அங்கே இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அழுத்தம் கொடுத்ததாக அப்பவே தகவல்கள் வந்து நம்மளும் பேசியிருக்கோம். இப்போ இந்த அரசு வேலைங்கிற டாக்டிக்ஸ் இந்த பக்கம் வந்து திமுக தான் செய்தது, அல்லது திமுக கட்டுப்பாட்டில் அந்த காவல்துறை செய்ததுங்கிறதுல குற்றத்துக்கான தண்டனையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இப்போ செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் மேல கை வைக்கிறதும் கூட அந்த ஆஸ்பெக்ட்ல தான், அனிதா ராதாகிருஷ்ணன் மேல கை வைக்கிறதும் அந்த ஆஸ்பெக்ட்ல தான். இல்ல அப்படி சொல்ல முடியாது. இல்ல அனிதா வந்து ஒருமையில பேசிட்டாரு, ஒருமையில நீ வா அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு, பேசும்போது ஃப்ளோவில் பேசிட்டாரு, அதனால அது வந்து குற்றம் அப்படின்னு இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஃப்ளோவில் பேசிட்டாரு, கைது பண்ணாங்க, சாயந்தரம் வந்து விட்டுட்டாங்க வெளியில, அவர் வெளியே வந்துட்டாரு. இப்போ வந்து அவர் ஒருமையில பேசிட்டாரு. இல்ல இப்போ ஒரு ஃப்ளோவில் ஒருமையில சொல்லிட்டாரு, இதை 7 மணி நேரம் இப்படி விசாரிச்சாங்க, இதை வீடியோ கையில இருக்குது, நீங்க தான் பேசுனீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிட போறாரு, மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதை ஏன் 7 மணி நேரம் பேசினாங்க? அவர் ராதாகிருஷ்ணன் வந்து வெளியே சொல்றாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியே வந்து வேற விசாரணைகள் நடந்தது, நீங்க ராஜினாமா பண்ணுங்கிற இது நடந்தது, நீங்க வந்து இது பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி நடந்தது. உடனே இது வந்து இவர் வந்து ஒரு பால் தூக்கி அந்த பக்கம் போட்டாரு அப்படின்னு சொல்லலாம், யூகிக்கலாம். சாத்தியம் இருக்கா அப்படின்னா இருக்குது, இல்ல அதை வந்து மக்களுக்கே விட்டுரும். ஆனால் தாவேக்கா அப்படி செய்யாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு அப்படி இல்லை. தாவேக்கா அதிமுகல இருந்து கொத்து கொத்தா கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இல்ல அதிமுக இல்ல, இன்னைக்கு RS பாரதி கவர்னரை சந்திச்சு எங்களுடைய எம்எல்ஏ ஆஸ்டின் அவரையும் வந்து 50 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இன்னொரு எம்எல்ஏ அவருக்கு 2 பேரையும் பேரம் பேசினாங்க அப்படின்னு புகார் கொடுத்துருக்காரு. அதாங்க, அவங்க வந்து இப்படி செய்ய மாட்டாங்கிறது எந்த உத்தரவாதம் இல்லை. அப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் விதிவிலக்கு இல்லை. அவங்க வந்து ஒரு டாக்டிக்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல வந்து ஒரு பெரிய முகாம் எடுத்தாச்சு. ஏற்கனவே அவங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் வந்து எதிர்கட்சி இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவோம், அதுல எங்க தலைவரை வைப்போம்னு சொன்னா அதுக்கு இன்னொரு தேர்தலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். எங்க கட்சியில இல்லாத எல்லா எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணுங்க, இடைத்தேர்தல் வைப்போம். ஏன்னா அவங்க என்ன நம்புறாங்க, இப்போ உடனே தேர்தல் நடந்தா எங்களுக்கு பாவம் பாட்டு மிச்சம் இருக்கிற மற்ற தொகுதிகள் எல்லாம் சேர்ந்து 234 தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்னு மூடத்தனமாக நம்புகிறாரு. விஜய் வந்து பேசிட்டா ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ 8 மாவட்டங்களுக்கு கூட ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கலங்கிற போது சரி கேன்சல் பண்ணு. கரூர்லயே ஒருத்தர் கூட வரலையே, ஒரே ஒன்று அந்த மாவட்டத்துல ஒரே ஒன்று வந்த மட்டும் தாவேக்காரன் தான் நினைக்கிறேன். இல்ல MR பாஸ்கர் மட்டும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தார், மீதி 3 டிஎம்கே ஜெயிச்சது. அவர் அந்த பக்கம் வந்துட்டாருலாங்க. அவர் வந்துட்டாரு, ஆனா எம்எல்ஏ வரல, ரிசைன்மெண்ட் வந்துருக்கு. என்னன்னா இந்த எங்க வரலையோ, எங்கெங்க ஓட்டை இருக்கோ அந்த இடத்துல வந்து இப்போ வழக்கமா வீட்டுல வந்து பிளாஸ்டிக் ட்ரம் வச்சிருக்கா, முன்னாடி சோப்பு வச்சு அடைப்போம். அப்புறம் வந்து அந்த வழக்கமா சீல் போட்டு அடைப்பாங்க. இந்த அதுக்கு மேலே பிளாஸ்டிக் உள்ள ஏதாவது ஒட்டுக்கோப்போம்ல, அந்த மாதிரி இந்த ஆட்சியில இருக்கிற ஓட்டைய அடைக்கிறதுக்கு இப்படியான எதிர்கட்சி எம்எல்ஏக்களை கூட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. கூட்டு வந்துட்டு இருக்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிற டைவர்ஷன் பாலிடிக்ஸ். அதுல ஒண்ணுதான் செந்தில் பாலாஜி. பழி இவங்க மேல போடுறாங்க அப்படின்றீங்க. இப்ப செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரா, செந்தில் பாலாஜி வந்து ஊடக வெளிச்சத்திலே இல்லாத, அவர் வந்து புரோக்கரா கூட எடுத்துட்டு போடணும், ஊடக வெளிச்சத்திலே இல்லாத ஒரு நபர், ஒரு ஊடக, அப்புறம் ஊடக வெளிச்சத்தில் எப்படி இருக்கிற அவரே வாண்டடா வந்து அண்ணாமலை தாங்க அடுத்த தலைவர், நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், கொடுக்குற டேட்டாலும் தப்பு இருக்கும், அவரு அந்த திருநாவுக்கரசு. அப்புறம் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்க மூலமாக ஒரு தனியார் கார்பரேட் நிறுவனத்தின் வழியாக 150 கோடி, ஃபர்ஸ்ட் 35 கோடினாங்க, அப்ப 150 கோடி பணம் ஒதுக்கப்பட்டது. ஒண்ணுமில்ல. இன்னைக்கு அரவிந்தாக்ஷன் தொடர் வந்து ரொம்ப ஈஸியா ஒரு சாதாரண கேள்வி, எங்க இருந்துதான் அந்த டேட்டா கிடைச்சது? 35 கோடிங்கிற 150 கோடிங்கிற 130 கோடிங்கிறது எங்க இருந்து அவனுக்கு டேட்டா கிடைச்சது? யார் சொன்னா? காவல்துறை சொல்லிச்சா? விசாரித்தவர்கள் சொன்னார்களா? யாரிடம் விசாரிக்கப்பட்டது? வாக்குமூலம் என்ன? ஆதாரம் என்ன? இப்படி எந்த விவரமும் இல்லாம தாவேக்கா செய்ய நினைக்கிற ஒரு நரேட்டிவ் ஒண்ணுமில்ல, வெளியில குதிரை பேரம் நடக்கிறது அப்படின்னு தாவேக்கா மேல வெளிப்படையாக அப்பட்டமா தெரியும் பொழுது தாவேக்கா செய்வதை நியாயப்படுத்தணும். அதே விஜயபாஸ்கர் 2 பேரும் வந்த உடனே அது சினிமால எம்ஜிஆர் வந்து திரும்ப அடிக்கிறாருன்னு வச்சுமே, ஒரு மனுஷன் என்னடா எதுக்குடா அவனை போட்டு அடிக்கிற அப்படின்னு எம்ஜிஆர் அடிக்கிறது கேள்வி வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னால 2 வாட்டி எம்ஜிஆர் அடி வாங்கினாதான், அடி வாங்கி உதட்டு கீழே ரத்தம் வந்தாதான் 3வது அடியில ஒரு நியாயம் இருக்குது. அப்போ இவங்க எல்லாருமே குதிரை பேரம் நடத்துனாங்க, திமுக குதிரை பேரம் நடத்துகிறது, திமுக நம்முடைய எதிரி, திமுக ஆட்சியை கிடைக்க பார்க்கறது இப்படிங்கிற நரேஷன் வழியாக தாங்கள் செய்வதை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வேலை செய்யறாங்க. அப்ப இதுல இருந்து பார்க்கும் பொழுது இந்த ரத்தம் வலியுங்கிறது ஸ்கிரீன் பிளே, ரத்தம் வலியுது ஆகையால் துடைத்து கொண்டு திரும்ப தாக்குகிறார், எதிர்த்தாக்குதல் தான், இது ஒரு டிஃபென்ஸ் அப்படின்னு நரேஷனை கட்டமைக்கிறதுக்கு இந்த சைட்ல அப்படியான ஒரு நரேஷனை மீடியாக்கள் அதுக்கு துணை போகிறது. எல்லா மீடியாக்களும் சேர்ந்து திமுக தான் குதிரை பேரத்தில் ஈடுபடுது. மீடியாக்கள்ல கேட்கிற ஆங்கர்ஸே கூட ஏன் தாவேக்காவை மட்டும் சொல்றீங்க, திமுக குதிரை பேரத்தில் ஈடுபடலையா? பாருங்க 50 கோடி, பாருங்க 30 கோடி, பாருங்க 35 கோடி, பாருங்க 150 கோடி இப்படின்னு பேசும் பொழுது நடுநிலையாளர்களுக்கு நடுக்கம் வந்துருது. நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோம், அந்த பக்கம் ஒரு குத்து இந்த பக்கம் ஒரு குத்துனாதான் நம்ம வந்து நேர்மையாளர்கள் அப்படின்னு வெளியில வந்து நம்பணுங்கிறத எல்லா பக்கம் பத்திரிகையாளர் உள்றாங்க. சாதாரண கேள்வி, தாவேக்கா ஆட்சியில் இருந்து கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறதா என்கிறதுதான் கேள்வி.
இப்போ இந்த ஒரு எம்எல்ஏ, அந்த ஒரு எம்எல்ஏ தூக்கி கொண்டு இந்த பக்கம் வந்து பெஞ்சில உட்கார வைக்கிறதுக்கு 180 ஊறுகாய் போட போறாங்க. அதை வச்சு அந்த எம்எல்ஏ வச்சு அதுக்கு 180 அந்த பக்கம் மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு அல்லது இந்த கூட்டணி கட்சிகளுடைய தொல்லை தேவையில்லை. தாவேகாவுக்கு விடுதலை சிறுத்தைகளோ சிபிஐயோ சிபிஎம்மோ ஐயுஎம்எல் பெரும்பாலும் எதுவும் பேச போறது இல்லை. இந்த 3 கட்சிகளும் சேர்ந்து கொள்கை அப்படிங்கிற அடிப்படையில், பாஜக எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் நமக்கு வந்து தேவையில்லாம குடைச்சலா இருக்கு. பிரஷர் கொடுத்துடக்கூடாது. நம்ம ஒரு இணக்கமா இருக்கணும்னா ஒரு முடிவுல இருக்கும். இவங்க இணக்கமா இருக்க விட மாட்டேங்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அமைச்சர் வந்து ஒன்றிய அரசு பாஜக இப்படிலாம் சொல்லி வன்னி அரசு சட்டமன்றத்திலே பேசுறாரு. நமக்கு தேவையில்லாத நெருடலா இருக்குது, தடுக்க வேண்டியதா இருக்குது. அப்போ இவங்களை வந்து பெரும்பாலும் இது சுமை பாரம், இந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னு சொன்னா நமக்கிட்டே முழு வலு வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கட்சியிலிருந்தும் தூண்டில் போடுறாங்க. அதுல அதிமுகல இருந்து இந்த சிங்கங்கள் வந்து அந்த பக்கம் போயிடுறாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரோ மரகதம் சந்திரசேகர் எல்லாரும் வரிசை கட்டி போறதுக்கு காரணம் இவங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல என்ன இருக்குது, நிறைய பிரச்சனைகள்னு சொன்னா இப்ப கன்னியாகுமரியில அந்த குவாரி இஷ்யூ, அப்புறம் மன்ரேகா இஷ்யூ, எஃப்சிஆர் இஷ்யூ, அஃபிஷியல் சீக்ரெட்ஸ். நீங்க வந்து அரசாங்கத்தை நீங்க சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறீங்க, ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கிறீங்க. ரகசிய காப்பு பிரமாணங்கிறது நீங்க வந்து அரசாங்க அலுவல்களில் இருக்கிற அந்த ரகசியங்களை காப்பேன் என்று உத்தரவாதம். அது ரொம்ப முக்கியமானது. அதுல வந்து அவருடைய ஆலோசகர்கள், ரகசிய உதவியாளர்கள் வந்து நேரா வந்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கேபினெட் மீட்டிங்ல வந்து உட்கார்றதுங்கிறது அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்ஸ் படி வயலேஷன். இந்த விஷயம் விவாதிக்கப்படல. ராகுல் காந்தி இந்த 3 மாநிலங்கள் ஹரியானா, மகாராஷ்டிரா, நியூ டெல்லி இங்க நடந்த வந்து தேர்தல்கள் எல்லாம் முறைகேடானது, சட்டவிரோதமானது, அது ஒரு முறைகேடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கையெழுத்து கேட்டா திமுக கையெழுத்து இருக்கிறது. அதாவது பிஜேபியோட கள்ள கூட்டணி வைத்திருப்பதாக தாவேகா சொல்லுகிற திமுக கையெழுத்திட்டு இருக்கிறது. இந்தியா கூட்டணி இல்லாத ஆம் ஆத்மி கையெழுத்திட்டு இருக்கிறது. தாவேகா நேரடியாக பாஜகவை எதிர்த்து நிற்கிற தாவேகா அதுல கையெழுத்திடல. ஏன்னு கேட்டா இவங்க தரப்ப என்ன சொல்றாங்க, அவன்கிட்ட தான் எம்பி இல்லையே, கையெழுத்து போடுறதுக்கு உனக்கு கையெழுத்து போட தெரிஞ்சா போதும், கை இருந்தாலே போதும், கை நாட்டு கூட வைக்கலாம். அப்ப எம்பி இல்லைன்னு ஒரு சாக்கு போக்கு. பாஜகவோட சின்ன விஷயத்துல கூட இந்த விஷயம் வந்து நீங்க ராகுல் காந்தியை வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவில ஜனநாயகத்தை நிலைநாட்ட போகிறார், மோடியை விரட்டு அடிக்க போகிறார். இவங்க என்ன எதிர்பார்க்க தெரியுமா, ராகுல் காந்தி வந்து மெல்ல மோடியை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுட்டு அந்த சேர்ல ஒரு உட்கார்ந்துருவாரு, அதுக்கப்புறம் நம்ம துணிஞ்சு கம்பு சுத்தலாம் அப்படின்னு தாவேக்காரங்க நினைக்கிறா அப்படின்னு தெரியல. ராகுல் காந்தி ஒரு சிம்பிளான விஷயத்தை கோரிக்கை வைக்கிறார். காங்கிரஸ்ல இருக்கிற இப்ப இந்த மாணிக்கம் தாக்கூர் இருக்காருல்ல, காங்கிரஸ்ட மட்டும் மோதினீங்க அவ்வளவுதான், நாங்க திருப்பி அடிப்போம். காங்கிரஸ்ட மோதி இருக்கு தாவேக்கா. நீ எடுக்கிற முடிவை அந்த மாதிரிலாம் மதிக்க முடியாது அப்படின்னு யார் சொல்றா, தாவேக்கா சொல்லுது. நீ சொல்ற அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது எங்களுக்கு ஓப்பானது இல்லை, நீ போடுகிற இடத்துலலாம் கையெழுத்து போடணும்னு அவசியம் கிடையாது, இந்தியா கூட்டணிக்குள்ளே என்ன சேர்த்துறாதீங்க. ஆமா, அந்த கோரிக்கையை அதான் போல கூட்டணி வச்சிருக்கிறதே என்ன கூட்டணி சேர்த்துறாங்க அப்படிங்கிறதான். பிஜேபி எதிர்ப்புங்கிற பேர்ல எங்கிட்ட வந்துடாதீங்க. ஒரு எம்பி கிடைச்சதே வேண்டான்ட்டாங்களே, எதுக்கு? அது தேவையில்லாம அதுல போய் சங்கடம். அங்க வந்து பிஜேபி கொண்டு வர திட்டங்களை எதிர்த்து வாக்களிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் அங்க இருந்து சிபிஐல கேஸை போட்டு அண்ணனை வந்து ஜெயில தூக்கி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது, ஆதவர்ஜுன ஜெயில தூக்கி வச்சுட்டா என்ன பண்றது? நம்ம எதிர்க்கவே மாட்டாங்க. எங்கேயாவது நாங்க எதிர்த்ததை காமிங்க. ஆட்சிக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு, வந்தே மாதிரம் பாட சொன்னீங்க, பாடணும். தேசிய கீதம் பாட சொன்னீங்க 2 வாட்டி, அதுக்கும் பாடணும். கவர்னரை அனுப்பி வைக்கிறீங்க, அவர் ஆய்வு பண்றாரு, அதுக்கு நாங்க வந்து புத்தனாப்புல இருக்கோம், ஒரு அமைச்சரை வச்சு ஓகே ரைட் நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு கண்டிக்காத மாதிரியே நான் கண்டிக்கிறோம். அப்புறம் ஓகே, கிட்டத்தட்ட எடப்பாடி மீது குற்றச்சாட்டு வச்சோம்ல, அவர் வந்து இந்த மின்சாரம் தொடர்பான பில்லாகட்டும் எல்லா விஷயமும் மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துக்கிற வேலையை செய்தார், பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் அப்படின்ட்டு. எடப்பாடியை விட எந்த வகையிலும் குறைவானவர் இல்லை. இங்க அப்படி சொல்ல முடியாது. அவர் மலுப்பலாவோ பதில் சொல்லுவாங்க. யார் என்ன பதில் சொன்னாங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுவார் எடப்பாடி, ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. ஆனா இங்க பதிலே இல்லையே. ஏங்க எடப்பாடி வந்து சிஏஎன்ஆர்சி விஷயங்கள்ல கூட அதுல என்ன பாதிப்பு இருக்குன்னு வந்து பேசுறாருல்ல, முட்டு கொடுக்கறதுலயும் ஒரு தைரியமா முட்டு கொடுத்தாரு. இவங்க அது கூட எதுக்குமே தயாரா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிம்பம் தேவைப்படுகிறது. நாங்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள், சமூக நீதி காப்பாளர்கள், இந்த பிம்பத்தையும் வச்சுக்கணும். அந்த பக்கம் வந்து பாஜக முட்டு கொடுக்கணும். எப்படி முட்டு கொடுக்கறது? பாஜகவை எதிர்க்காமலே முட்டு கொடுக்கணும். இந்த குறிப்பிட்ட தமிழ்நாட்டு உரிமைகளை பாதிக்கிற விஷயங்கள் தொடர்பாக டிஸ்கஷன் நடந்தக்கூடாது. நடக்க வேண்டிய டிஸ்கஷன் எது அப்படின்னா இடைத்தேர்தல் பற்றியது. நடக்க வேண்டிய டிஸ்கஷன் எதுன்னு கேட்டா அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தல் பற்றியது. தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நிர்வாகம் வந்து கோப்புகள் தேங்கி கிடக்கின்றன, துறைகள் வாரியாக வேலைகள் நடக்கல, பாலிசி டிசிஷன் எடுக்கிறதுல வந்து சுணக்கம் இருக்கிறது, இப்படியான புகார்கள்லாம் வருது. மின் வாரியத்தில் தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள் இருக்குது. நீங்க சொன்ன எதுவுமே வந்து மக்கள்கிட்ட எடுபடலை, உருப்படியான திட்டங்கள் இல்லை. பட்ஜெட் வரும், சட்ட ஒழுங்கும் பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பும் பிரச்சனை. பட்ஜெட் வரும், நீங்க சொன்ன பட்ஜெட் வரும், அதுவும் நடக்கல. அப்போ கம்ப்ளீட்டா ஒரு நரேட்டிவை கண்ட்ரோல் பண்றது. என்ன நரேட்டிவ்னு கேட்டா திமுக எங்களை அடிக்க பாக்குது, நாங்க பாவம். அதனால என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, எங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருங்க.
ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஓட்டு கேட்கறத மட்டுமே வேலையா வச்சிருக்கிற ஒரு கட்சி, நீ வேலை பார்த்து ஓட்டு கேளு. நீ என்ன 40 நாள்ல இப்போ வந்து வைகோ வந்து சொல்றாரு கரப்ஷன் இல்லை, கமிஷன் இல்லை. காமா, கரப்ஷன் இல்லை, கமிஷன் இல்லை, அரசாங்க துறைகளே உருப்படியா இயங்கல, சுணக்கமா இருக்குது. நீ லைட்டா அப்படி அவுத்து விட்டு பாரு எப்படி இருக்குது நடக்குதுன்னு. இன்னொன்னு, இந்த 40-50 நாள்லயும் ஒரு நரேஷன் செட் பண்ண விரும்புறாங்க. ஒரு தூய்மையான ஆட்சி, எதையும் செய்யல. நான் கேட்கிறேன், தூய்மையான ஆட்சி, நீ வந்து துப்புரவு பணியாளர்களை வந்து தனியாருக்கு விடுறது வந்து தூய்மையான ஆட்சியா? நீ காசே வாங்கணும்னு வச்சுப்போம், 5 பைசா லஞ்சம் வாங்கல. துப்புரவு பணியாளர்களை கான்ட்ராக்ட் கொடுக்கறது, தனியார்கிட்ட விற்கிறது அப்படிங்கிறது அது வந்து ஊழல் கிடையாதா? அரசு கட்டுப்பாட்டில் வச்சுக்காம பஸ் ஒரு 500 பஸ் தனியார்கிட்ட இருந்து வாங்குறீங்க, அது ஊழல் கிடையாதா? அந்த தனியார் வந்து லாபம் பார்க்காம, ஒரு பிசினஸ் பண்றவன் லாபம் பார்க்காம உனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்வானா? அப்படின்னா இப்போதைக்கு அவர்கள் லஞ்சம் வாங்குவதை ஒத்தி போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர, இவங்களுடைய பிரைவேட்டைசேஷன் மூட் இருக்குல்ல, டாஸ்மாக பிரைவேட்டைஸ் ஆக்குறதுக்கான மூட் அங்கே தெரியுது. அதுக்கு பிறகு லாட்டரியை கொண்டு வர்றது, அல்லது இந்த கடல் பக்கத்தில் நிற்கல கப்பலில் கேஷியம், அந்த மாதிரியான மூடெல்லாம் இருக்கிறதாக ஒரு தகவல், சில தகவல். அவங்களே தகவல் சொல்லும்போது அவங்கள பத்தி நம்ம தகவல் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, 1ஆம் தேதியோட அந்த பார், டாஸ்மாக் பாரோட லைசன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நீ ஓடிட்டு இருக்கிற எல்லா பாரும் வந்து சட்டவிரோதமா தான் ஓடிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அது லஞ்சம் கிடையாது, அதுல ஊழல் இல்லையா? எப்படி ஓடுது அப்படின்னா, நீங்க வந்து நேரடியா மேல தெரியும், ஒரு பத்திரிகைகளே செய்தி வருது, எல்லா அமைச்சர்களுக்கும் பாருங்க, நீங்களே நேரடியா கையை நிட்டிடாதீங்க, சேர வேண்டியது வந்து சேரும். எப்படி சேரும்? சென்ட்ரலைஸ்டா எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தூய்மையான ஆட்சிங்கிற பிம்பத்தை தக்க வைத்துக் கொண்டு எம்ஜிஆர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்துல ஒரு 10 வருஷம் எப்படி ஒப்பேத்தினாரோ, என்ன நடக்கும்னா, அமைச்சர்கள் திருட்டுத்தனம் பண்ணிட்டாங்க, அமைச்சர்கள் பொடியை உருட்டிட்டாங்க, அமைச்சர் வந்து அவங்க தம்பி வீட்டுல புகுந்து அடிச்சுட்டாங்க, அமைச்சர் தப்பு, இந்த அமைச்சர் தப்பு, இந்த அமைச்சர் தப்பு, முதலமைச்சர் மேல இருக்கிறவரு சுத்தமானவர், அவரை சிறுவையில் அடிக்காதீங்க, சுத்தி இருக்கிறவங்க சிறுவையில் அடிங்க, இல்லை கள்ள கொண்டு அடிங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ கிட்டத்தட்ட அந்த பிம்பத்தை தக்க வைத்துக் கொண்டே கீழே எல்லாத்தையும் நியாயப்படுத்துறது இருக்குல்ல, அந்த வேலையை டிராமாவை தான் செய்ய போறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்க அரசாங்க வக்கீலை தேர்ந்தெடுத்துருக்காங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? ஆடு திருடுறவனுக்கு கொடுத்துருக்காங்க, லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வெளிப்படையா வெளியில வந்து நாடுது. அப்ப இது குறித்து அரசாங்க தரப்புல விளக்கம் கொடுக்கலாம். சட்டத்துறை அமைச்சர் யாரு? நிர்மல்குமார். நிர்மல்குமார். அவர் சட்டம் படிச்சதே பிரச்சனை இருக்குதுன்றாங்க. அவர் அமெரிக்காவில் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்க லா காலேஜ் முடிச்சிருக்காரு. எப்படி டபுள் ரோல் பண்ணாருன்னு எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விகள் இருக்கட்டும். அவர் லா படிச்சாரு இல்லை படிக்கல, அவர் வந்து எங்கேயோ ஒரு வகையில் ஆந்திரா பக்கம் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்ததா கூட இருக்கட்டும். பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்மளுடைய பிரச்சனை வந்து அவருக்கு படிக்க தெரியுமா, அவர் படிக்க தெரியாதவரா, அவர் வந்து ஐன்ஸ்டீன் மாதிரியான அறிவாளியா, அல்லது ஒன்றும் தெரியாத தற்குறியா, இதெல்லாம் மேட்சர் இல்லை. அரசாங்க வக்கீல்கள் நியமனத்தில் ஊழல் நடந்திருக்கிறது. அப்போ நேரடியாக சிடி நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் குற்றத்துக்கு ஆளானவர் தானே. 120 கோடி வரைக்கும் அதுல ஊழல் நடந்திருக்குது அப்படின்றாங்க. அப்படி ஆடு திருடுறவனுக்கு நீ வந்து, ஆடு திருடின கேஸ்ல இருக்கிறவனுக்கு நீ வந்து அரசாங்க இது போஸ்ட் கொடுக்குறேன்னா, இதை வந்து டிடிவி தினகரன் கேட்டிருக்காரு, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நடிக்காதீங்கடா, தயவு செஞ்சு நடிக்காதீங்க, முழுக்க ஊழல். அடுத்த 5 வருஷத்துக்கு இப்படிதான் ஊழல் பண்ண போறீங்கன்னு தெரியுது. அது வெளியில தெரியும் போது நீங்க ஒரு வில்லனை சித்தரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து பிஜேபி ஆட்சி செய்யும் போது அந்த பக்கம் இஸ்லாமியர்கள் எதிரி. எதுக்கு? இஸ்லாமியர்கள் வந்து இந்திய அளவில் டிமானிட்டைசேஷன் கொண்டு வர சொன்னாங்களா? ஜிஎஸ்டிங்கிற பேரில் இந்தியாவில் இருக்க சிறு வணிகர்களை அழிக்க சொன்னாங்களா? இஸ்லாமியர்கள் வந்து மொத்த இந்தியாவினுடைய அரசு துறைகள் எல்லாம் அதானிக்கு வித்துருன்னு சொன்னாங்களா? அம்பானிக்கு வித்துருன்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு வெளிநாட்டுகளில் போய், ஆஸ்திரேலியாவில் போயோ இதர நாடுகளில் போய், அமெரிக்கா வரைக்கும் போய் பேரம் பேசி புரோக்கர் வேலை பார்ன்னு சொன்னாங்களா? அப்படிலாம் சொல்லலை. ஆனாலும் இந்த நாட்டு செல்வத்தை, வளத்தை சூறையாடுவதற்கு அதானி பக்கம் கவனம் சூறையாடுகிற அதானி, அம்பானி அல்லது மோடி உள்ளிட்டவர்கள் மீது கவனம் போய்விடாமல் இருப்பதற்கு எனக்கு வேலை இல்லை, முஸ்லீம் காரணம். எனக்கு வாழ்க்கையில் உத்தரவாதம் இல்லை, முஸ்லீம் காரணம். தமிழ்நாட்டில் இவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. செய்யலைன்னா என்ன காரணம்? டிஎம்கே காரணம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் டிஎம்கே காரணம், வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே காரணம். அப்படின்னா இது வந்து ஒரு பச்சையான ஒரு பிஜேபி பாணியிலான ஒரு பாலிடிக்ஸ். எல்லா வகையிலும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்றதுனால பழி எல்லாம் திமுக மேல போட்டு தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களா? எல்லா வகையிலும் ஃபெயிலியர் ஆயிடுவோம். ஏங்க, நீ எக்ஸாம் வந்து 2 வகையில் எழுதுவாங்க. சில எக்ஸாம் எழுதும்போது அடுத்த முறை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எழுதி பாஸ் ஆகிக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கலாம், இப்படிலாம் கூட யோசிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல. இந்த கோஷ்டிகள் அப்படி தான். இப்போ வந்து நம்ம ஃபெயில் ஆகணும்னு தான் வந்து வரை செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் இன்னொரு வகையில் எனக்கு உள்ளூர இருக்கிற டவுட் என்னன்னா, இவர்கள் ஒரு மாற்றத்திற்காக இயங்குகிற ஒரு தலைமுறையை ஏமாற்றுவதற்கு வந்திருக்கிறார்களோ? அரசியல் மீது ஆர்வம் இல்லாமல் போயிடும்ல, கடைசியில் இவனை நம்பி இவனு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு யார் மேலே நம்பிக்கை வரக்கூடாது, அதற்காக படுகிறார்களான்னு தெரியல. வந்து நடைமுறையில் எந்த விதத்திலும் ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்ணுற மாதிரியான எந்த விஷயத்தையும் சொல்லலை.
திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி இவங்க செஞ்ச கடந்த கால சாதனைகள், அதுல வந்து சின்ன சின்ன லீக்கேஜஸ் மட்டும் தான் அடைக்க வந்திருக்கோம், ஓட்டை அடைக்க வந்திருக்கிறோம். ஒரு படத்துல கவுண்டமணிக்கிட்ட வந்து ஒருத்தர் ஈஎம்எஸ் வருவார் தெரியுமா, நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்து, அப்படி சுத்தும் போது அதே மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் தான் இவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அந்த ஈயம் பூச வரவர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி எங்க ஈயம் பூசுறது அப்படின்னா அண்டாவை அடகு வச்சுட்டு ஈயம் பூசுறத பத்தி மட்டும் கேட்க வந்திருப்பாரு. அப்ப நான் அண்டாவை மூட்டுட்டு வந்தா அப்படியே மூட்டுட்டாலும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போட்டு அவருக்கு ஈயம் பூசி விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு இந்த ஈயம் பூசுறவங்க நம்பி அல்லது ஈயம் பூசுறதை பற்றி விசாரிக்கிறவங்க நம்பி அவருக்கு இவர் என்ன பண்ணிடுவாரு, தலைவர் கவுண்டமணி என்ன பண்ணிடுவாருன்னா அந்த கறியெல்லாம் போட்டு அதை வந்து பேர்ன் பண்ண தொடங்கிடுவாரு. கடைசியில் பார்த்தா ஈயம் பூச போறாங்கன்னு சொன்னா ஈயம் அண்டாவை அடகு வச்சுட்டு வந்தாங்கிற மாதிரி தமிழ்நாட்டை அடகு வைத்திருக்கிற இந்த கூட்டம். இப்ப இதெல்லாம் புரியுது. தொடர்ந்து குறிவைத்து திமுக ஆட்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் போது இப்ப அதுலயும் கூட வந்து கடுமையா விமர்சிச்சுட்டாங்க, கடுமையா தாக்கி பேசிட்டாங்கிறதுக்கே வழக்குகள், கைதுகள் அப்படின்னு போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல வந்து திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ மற்றும் வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளர் பரந்தாமன் அவருடைய பேச்சு வந்து ரொம்ப கடுமையா இருந்தது போல இருந்தது. 420 அமைச்சர் நிர்மல்குமார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து இந்த கேபினெட்டை கிரிமினல் கேபினெட் அப்படின்றாரு. எல்லாருமே வந்து டிக்கெட் வித்தவங்க இன்னைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த டைப்லயே வந்து பேசுறாரு. இந்த மொழி வந்து சரிதானா? இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் அவசியமா? நாளைக்கு இவர் மேலேயும் வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? வழக்கெல்லாம் வரும். அவங்க வந்து இந்த சைடில் இருக்க எல்லார் மேலேயும் கேஸ் போட போறாங்க, எல்லாரையும் உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த நடவடிக்கைகள் ஏற்கனவே சில சமயங்கள் தெரியுது. எலெக்ஷன் வரைக்கும் நான் என்ன கேட்கிறேன், கிரிமினல் கேங் இல்லை. அப்போ இதெல்லாம் வின்ஸ்டன் சர்ச்சில் வகைரா, நாங்கள் வந்து நேரு பரம்பரையிலேருந்து வந்தவங்க, அல்லது பரம்பரை இல்லை, நாங்கள் புதிதாக ஒரு அரசியலை தோற்றுவிக்க வந்தேன். இவங்க யாராவது வந்து அரசியல் பேசுகிறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் அவர் வந்து மேடை பேசுங்கிற முறையில் அவருக்கு சில விஷயங்கள் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. இந்த யூமா வாசுகி அப்படிங்கிற எழுத்தாளர் அவங்கள்ட்ட என்ன சொல்றாரு, நான் கோடான கோடி ரசிகர்களில் ஒருவன், வாசகர்களில் ஒருவன். இந்த பக்கம் ஒரு நடிகர் ஒருத்தருக்கு வடிவேலு கூட நடிப்பாரு, அந்த நடிகருக்கு வீடு கொடுத்துருக்காரு, இவருக்கு கொடுக்கப்பட்ட வீட்டை கொடுத்துருக்காரு. அங்க என்ன சொல்றாரு, அங்கேயே ரசிகர்களில் ஒருவன், இது ஒரே ஸ்டாம்ப்பு. ஆனா அவர் சில வேலைகளை செய்யறாரு, அது தொடர்பு விமர்சனங்கள் வேற. இது தவிர அந்த கட்சியில சிடி நிர்மல்குமார் அவருக்கு ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அவர் பேர் என்ன, ஆதவர்ஜுனா, அப்புறம் விஜய். இந்த ஃபேன் பேஸை கிரியேட், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் புசியானந்த் டம்மி ஆயிட்டாரு. இந்த டீமை தவிர வேற யாருக்கும் வெளியில அவங்க யாருன்னே தெரியல. சரி, அந்த ஆதவர்ஜுனா மேட்டர் எடுத்துக்கிட்டா கூட ஆதவர்ஜுனா கிரிமினல் கேங் இல்லை. ஆனா ஆதவர்ஜுனாவுக்கு கரூர் வழக்கு பொறுத்தளவு A2 இருக்குது. A2 இல்லை, நான் குற்றமற்றவன் நிரூபிக்கிற வேலை தானே. ஆனா A2 என்ன சொல்றாரு, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ்ல விசாரணையில் சொல்லுவாரா, எங்கள் தலைவர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையை சேர்ந்தவர்களை முன்னாள் அரசாங்கம் அவர்களை அனுப்பி கொலை செய்தது அப்படிங்கிறதான் அவருடைய சார்ஜ். இப்போ ஆக்சுவலி முன்னாடி செந்தில் பாலாஜி அவர் வந்து அந்த வழக்கு தொடர்பான விஷயத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, நீங்க அமைச்சர் பதவியில் இருந்தால் விசாரணை ஒழுங்காக நடக்காது, நீங்க ராஜினாமா பண்ணுங்க, 2ல் என்னன்னு கேட்டுச்சு. தமிழ்நாடு அளவில் அவங்க ராஜினாமா பண்ணாங்க, ரைட்டு தானே. கேஸ் நடந்து கொண்டு இருக்கும் போது என்ன யோகியதையின் அடிப்படையில், என்ன தார்மீக உரிமையின் அடிப்படையில் ஆதவர்ஜுனா அந்த போஸ்ட்ல இருக்காருன்னு இருக்குல்ல, இவர் ராஜினாமா செய்ய வேண்டும்னு கோரிக்கை வர வேண்டாமா? நீங்க ஒரு குறிப்பிட்ட கேஸ்ல அக்யூஸ்டு, நீங்க குற்றமற்றவர்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் அமைச்சர் போஸ்ட்ல இருங்க. ஆனா உங்க மேல அக்யூசேஷன் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குங்கிற பொழுது நீங்க அந்த போஸ்ட்ல இருக்கிறது, ஒரு டிஃபாக்டோஸ் சிஎம்மா இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. 41 பேருடைய மரணத்தை வேறு வகையில் திசை திருப்புகிற வேலை. அந்த மக்களையே ஒரு மேனிப்புலேட் பண்ணி, அன்னைக்கு என்ன வகையான மேனிப்புலேட் பண்ண வச்சாங்க, விஜயன் என்னங்க பண்ணுவாரு, அவர் பாவங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்களே பேச வச்சாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, வாச்சாத்தியில் வன்கொடுமைக்கு ஆளான மக்கள் வந்து பாவங்க, யார் பாவம், செங்கோட்டையன் பாவங்க, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஜெயலலிதா பாவம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கீழவன்மணியில பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கோபாலகிருஷ்ணன் நாயுடு பாவம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி விஜய் பாவம் அப்படின்னு பேச வச்சதுங்கிறது ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நரேட்டிவ் வந்து ரொம்ப ஆபத்தானது. செந்தில் பாலாஜி மேலே தூக்கி போடுறாங்க, செந்தில் பாலாஜியை கைது பண்ணிட்ட செந்தில் பாலாஜி வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்து அவங்க மகனை ஆஜர் பண்ணல, அதை வீடியோ எடுத்து அதையும் ரீல்ஸ் போடுறாங்க. எதுக்கு இது? கரூருக்கு விஜய் போகணும், போகிறதுக்கு முன்னால இவரை செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிட்டா அவர் ஹீரோவாக போகலாம். நேற்று ஏற்கனவே சொன்னேன், அவர் இந்த ஹீரோவை போறதுக்கான தருணம் காத்து கொண்டிருக்கிறார். அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த மட்டில் எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ட்ரி ஆன உடனே அந்த பகுதியில் உங்க ஏரியாவை கிளீன் பண்ணி தரேன், நீங்க கொஞ்சம் அதில் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் புதர்மண்டி கிடக்குது அப்படின்னு சொன்னா ஊர்ல வந்து எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதாவது விதைச்சு காமிங்க அப்படின்னு எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு இந்த அறிவுறுத்தல் இருக்குது. கரூர்ல வந்து கூட்டு வந்து, அது மட்டும் இல்லாமல் போகும்போது விஜயபாஸ்கரையும் கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு இவர் விஜயபாஸ்கரை அறிமுகப்படுத்த போகிறார். யார் அந்த விஜயபாஸ்கர்னு கேட்டால், இவர் உத்தமருங்க,
குட்கா பிரச்சனைலாம் இவர்கிட்ட எதுவுமே கிடையாது. எங்காலும் ஒருத்தங்க வந்து பவுடர் உருட்டினா அது கூட அது வந்து பான்ஸ் பவுடரு அந்த மாதிரி சொல்றதுக்கு விஜயும் போக போகிறார். முதல்ல உடனடியாக திமுக செய்ய வேண்டியது இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில சட்ட ரீதியான போராட்டங்கள் மட்டும் இல்லை, இளைஞர்கள் இது வந்து ஒரு அத்துமீறல், நேரடியாக வெளிப்படையான ஜனநாயகத்தின் மீதான அத்துமீறல் இல்லையா? நீங்க வந்து எல்லாத்தையும் கைது பண்ணுவீங்க, கைது செய்ய முடக்க பார்ப்பீங்க, உங்கள் மீது விமர்சனம் வைக்கக்கூடாது. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்ததாகட்டும், அந்த ஜென்சி பையன் அவனை கைது செய்யாகட்டும், அல்லது செந்தில் பாலாஜியை குறிவைப்பதாகட்டும், வேற எதுக்கும் இல்லை. ஒரு எக்கோசிஸ்டம் இருக்குல்ல தமிழ்நாட்டில், அவங்க தொடர்ச்சியாக இணையவழிகளில் பதிலுக்கு பதில் கேள்வி கேட்கறது ரேஷனலா இவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கிரியேட் பண்ணுறது. இப்போ ஒன்றும் இல்லை, எமர்ஜென்சி பீரியடில் ஸ்டாலின் உட்பட கலைஞர் சுற்றி இருந்த எல்லாரையும் கைது பண்ணாங்க. கைது பண்ணி என்ன நினைக்கிறாங்க, இவங்களை அச்சுறுத்தி விடலாம், மிரட்டி விடலாம் என்று இந்திரா காந்தி யோசித்தார். அப்படி நடக்கலாங்கிறது வேற விஷயம். ஆனால் அதுதான் மோடு. கலைஞரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கைது பண்ணாங்களே. இங்கே அப்படி ஒரு முயற்சியை மோரலாக எதிர்கட்சி முகாமை முடக்குவது, கைது செஞ்சு உள்ளதுக்கு போட்டால் கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஆட்சியை நடத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுன்னா இந்த பக்கம் திமுக முடக்கிட்டா, அதிமுகல இருந்து அந்த பெரிய மலமொழிகள்லாம் கூட்டு வந்துட்டா உள்ளாட்சி தேர்தலை வென்றிடலாம். நிர்வாகத்தில் மேல இருந்து கீழே வரைக்கும் நம்மளே செல்வாக்கு செலுத்தும் பொழுது மொத்த தமிழ்நாட்டையும் சுதந்திர வேட்டைக்காடாக மாற்றிவிடலாம் என்பதுதான் இவங்களுடைய நோக்கமாக இன்டென்ஷனாக இருக்குது. இப்போ காமிக்கிற கரப்ஷன் இல்லை, கமிஷன் இல்லை, கரப்ஷன் இல்லை, கமிஷன் இல்லைன்னா இவர் யாரு, வைகோ வாக்குமூலம் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க மகன் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்கா தெரியுமா? ஒரு தொகுதியில் திமுக 20 கோடி ரூபா செலவு பண்ணுச்சு, கூட்டணி கட்சியினர் தொகுதிக்கும் சேர்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? மதிமுக சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட அந்த வேட்பாளர்களுக்கும் ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபா செலவு பண்ணும்போது நீங்க எதை பிடுங்கி கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? எங்களுக்கு 20 கோடிலாம் வேண்டாம், எங்க அப்பா வந்து தியாகத்தின் திருவுருவம், அவர் நடந்தாருன்னா நடந்தே இந்த உலகத்தை பூமியை அளந்துருவாரு. நீங்க வாமன அவதாரம் கதையில எப்படி அந்த கடவுள் வந்து பாதத்தை வச்சு எல்லாத்தையும் அளந்துருவாரு, அது மாதிரி எங்க ஐயா வந்து நடந்தே அளந்துருவாரு, அதனால வேண்டாம், தொகுதியில இறங்கி எப்படியே நடந்தாருன்னா 2 தொகுதியும் அவரே நடந்தே ஜெயிச்சுவாரு சொல்ல வேண்டியதானே? என்ன வெங்காயத்துக்கு நீங்க 20 கோடி ரூபா கேட்டீங்க, என்னதுக்கு அந்த செலவுக்கு நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா? அப்போ கேட்டா தார்மீகம், கூட்டணி தர்மங்கிற பேர்ல அன்னைக்கு நாங்கள் சகித்து கொண்டிருந்தோம். அப்போ வைகோடைய கிரெடிபிலிட்டி, அவர் சொல்ற பேச்சில இருந்து கூட்டணி தர்மத்திற்காக ஒரு வேளை அநீதி நடந்தது, அதை நாங்கள் சகித்து கொள்வோம். இப்போ சகிச்சு கொள்வோம். எங்களை வெக்கமானம்லாம் கிடையாது. எங்களை வந்து அங்க திட்டாரு, வஞ்சிட்டாரு, கல்யாண வீட்டுக்கு வந்து வெக்கமானம் படுற அளவுக்கு அவருடைய நிலைமை இல்ல. அவரு கைது செய்யப்பட்ட போது கூட 2 பேர் வந்து ரோட்ல வந்து நின்னாங்க. நான் அவரை அப்ப இருந்து பார்த்திருக்கேன். 90ல இருந்து லட்சம் பேர் கூடின ஆளு இப்ப 2 பேர் தான் வராங்கன்னும் போது அவருடைய வேல்யூ அவரே வந்து புரிஞ்சிருப்பாருல்ல. ஒன்னும் இல்லை, அங்க வாரிசு அரசியல்னு சொல்லாரு, அவங்க மௌன வச்சு பண்ணிட்டு இருக்குது என்ன? திருச்சி எம்பி அவருடைய வார்த்தையை நான் அங்கீகரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. திருச்சி எம்பி யாரு? அவங்க மகன் தானே. அவர் மகன் வந்து இன்னைக்கு எம்பி தேர்தலில் நிற்கும் போது திமுக தலைமையோ ஏதோ ஒரு சைட்ல இருந்து உங்களுக்கு காசே வரலையா? காசு வாங்கிட்டு நீங்க தேர்தலில் வேலை பார்க்கவே இல்லையா? அவ்வளவு மானஸ்தன். இந்த பேர் என்ன மானஸ்தனா பார்த்தா அப்படி தெரியல, பிறக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாருங்கிற மாதிரி இப்பவும் வந்து திரும்ப மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நரேட்டிவ் வார் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு பக்காவான நரேட்டிவ் வார்ல நாம வந்து எதிர்த்து கேள்வி கேட்கல, இதை அம்பலப்படுத்தலைன்னு சொன்னா மொத்த நரேட்டிவ் வார்லையும் தமிழ்நாடு சிக்கிக்கும். அது மக்களுக்கும் நல்லது இல்லை, ஜனநாயகத்துக்கும் நல்லது இல்லை. பிஜேபி ஒரு நரேட்டிவா வச்சிருக்குல்ல. நீங்க வந்து கொரோனா சமயத்துல அவ்வளவு தீவிரமாக உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் கொத்தா செத்த பொழுது நிர்வாகம் சரியில்லை, அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் செட்டப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, வேகமா வேலை பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு மாறா உத்தரப்பிரதேசத்து மக்கள் மோடி என்னங்க பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டு மக்களை அப்படி பழக்க பார்க்கிறாரு. விஜய் என்ன பண்ணுவார்ல, விஜய் எதுக்கு பண்ணணும்? அவர் என்னங்க பண்ணுவாரு? அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. விஜய்னா நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம்னா, நீங்க நல்லாட்சி கொடுத்தாலே போதும்னா, அமைதியா இருங்கண்ணா. எதுவுமே பண்ணாம நல்லாட்சி வெங்காயமா வரும் அப்படி சொல்றாங்கல்ல. ஆனா அப்படி வந்து மக்களை பழக்குகிற வேலை நடக்குது. திமுகவுக்கு மட்டும் இல்ல, எல்லா விதமான ஜனநாயக சக்திகளுக்கும் இந்த காலம் வந்து ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம். இந்த நேரத்தில் நம்ம கேள்வி கேட்கலாம். தமிழ்நாடு கேள்வி கேட்ட மரபிலிருந்து வந்திருக்கிறோம். இது ஒரு பகுத்தறிவு மண், அந்த மண், இந்த மண், பெரியார் மண். இது பெரியார் மண்ணான்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய காலம் இது. கேள்வி கேட்கறதுக்கான கேள்வியை கேட்கலன்னு சொன்னா தமிழ்நாடு அதலபாதத்தை தான் கிடக்குது, மேலே வரவே செய்யாது. நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.